எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஃபேவரட் ஃபேமிலி. நேற்று வந்து ஷேர் பண்ண ஷார்ட்ஸில் வந்து விளக்கெல்லாம் வந்து எப்படி வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தேங்க. இந்த ஷார்ட்ஸில் வந்து கோலம் போடுறது இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. நான் வந்து எப்போவுமே வந்து அரிசி மாவில் வந்து கோலம் போடுவேங்க. நாங்கள் இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரு. இங்கே கோலப்பொடியெல்லாம் வச்சு போட்டாலும் எப்படி இருந்தாலும் பறந்துடும். அதனால் அரிசி மாவு நம்ம ரெடிமேடாக இருக்குல்லங்க, அந்த அரிசி மாவுலேயே தண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அதில் தாங்க நான் அந்த கோலம் போடுவேன். இந்த ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து பாப்பாவை வந்து தூங்க வச்சுட்டு தாங்க பண்ணுவேன். ஏன்னா முழிச்சிருக்கும்போது பண்ணால் கண்டிப்பாக எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. கோலம் வந்து கொஞ்சம் முன்னாடியே போட்டோம்னா ஈவினிங்குள்ளே வந்து காஞ்சிருங்க. அதுக்காக நான் ஃபஸ்ட்டே போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த விளக்கெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தது வந்து காஞ்சிடுச்சுங்க. அதுக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டேன். இது வந்து இந்த விளக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஸ்பெஷலான விளக்குங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோடய மேரேஜுக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்து வரும்போது இந்த விளக்கு தாங்க வந்து கொண்டு வந்தேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விளக்குங்க. ஃபஸ்ட்டு இங்கே விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அகல் விளக்கு எல்லாத்துக்குமே பொட்டு வச்சுட்டேங்க. அப்புறம் கோலத்துலேயே எப்போவுமே வந்து மஞ்சள் குங்குமம் வைப்பேன். அதே மாதிரி வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வச்சுட்டு வந்துட்டு விளக்குக்கெல்லாம் வந்து திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருவேங்க. முடிச்சுட்டு சாமி படத்தையே தொடச்சி அதுக்கு பொட்டு வச்சுட்டு பூவும் வச்சுருவேங்க. வந்து கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக வந்து பாலடை பாயசம் தாங்க பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரு ப்ரீமிக்ஸ் தாங்க. அதுலேயே கொஞ்சமாக ஒரு ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி என்னோடய ஸ்டைலில் வந்து ஒரு பாலடை பாயசம் பண்ணியிருந்தேங்க. அதோட வந்து அடுத்த இதில் வந்து ஷேர் பண்ணுறேங்க. ரெசிபி எடுத்திருக்கேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து சாமி முன்னாடி வந்து விளக்கு பற்ற வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உள்ளே வெளியிலலாம் எல்லா பக்கமும் பத்தியெல்லாம் காமிச்சிட்டு வெளியெல்லாம் வந்து தீபம் ஏற்றியாச்சுங்க. இங்கே வந்து கொஞ்சம் காற்று இருந்தனால அதிகமாக எங்களால் வந்து தீபம் வைக்க முடியல. ஆனால் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ இப்போ இந்த இயர் வந்து கொஞ்சம் காற்று கம்மி தாங்க. ஆனாலுமே வந்து அந்த கொஞ்ச நேரம் தான் வந்து இருந்துச்சு தீபம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.